மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் எனக்கு 1000 கதைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு மனிதனை பற்றி 1000 கதைகள் எழுத முடியும் ஒரு எழுத்தாளர். ஆகவேதான் இத்தனை பேர் எழுதி கொண்டிருக்கிறோம். நல்லது நண்பர்களே, ஒரு கதையோடு நம் பேச்சை தொடங்குவோம். ஒரு சமுத்திரம், ஒரு கடல். இந்த கதை உலகத்திலேயே சின்ன சிறுகதை என்று சொல்லப்பட்ட கதை. ரஷ்ய மொழியிலே எழுதப்பட்ட கதை. ரஷ்ய மொழி நாடோடி இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை. இதை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் மொழிபெயர்த்த சிறுகதை இது. சிறுகதை அல்ல, கதை. இதைத்தான் உலகத்திலேயே சின்ன சிறுகதை என்று புதுமைப்பித்தன் சொல்லுகிறார். ஷோலகோவ் சொல்லுகிறார். இதை எழுதிய மைக்கேல் ஷோலகோவ். அவர் 1966 நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். அவர் இந்த கதையை எழுதியிருக்கார். ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே திமிங்கலம் ஒன்று நீந்தி வந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்னால் சிறிய மீன் ஒன்று நீந்தி கொண்டிருந்தது. திமிங்கலம் வாயை திறந்து சின்ன மீனை விழுங்க போயிற்று. அப்போது சின்ன மீன் கேட்டது, இது நியாயமா? பெரிய மீன் சொல்லியற்று, நியாயம் இல்லை. உன்னை நான் விழுங்குவது நியாயம் இல்லைதான். முடிந்தால் நீ என்னை விழுங்கிக் கொள். சின்ன மீன் தன் வாயை திறந்து பெரிய மீனை விழுங்க முயற்சித்தது. முடியவில்லை. சின்ன மீன் பெரிய மீனிடம் சொல்லியது, என்னால் முடியவில்லை, நீ என்னை விழுங்குவதுதான் நியாயம். நீ என்னை விழுங்குவதுதான் நியாயம் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் புதுமைப்பித்தன். எல்லா காலத்திலும் பெரிய மீன்கள் சின்ன மீன்களை விழுங்கி கொண்டுதான் இருக்கின்றன இன்று வரை. இல்லையா? இல்லையா? உலகத்திலே அது சின்ன சிறுகதை என்று அவர் சொல்லுகிறார். புதுமைப்பித்தன் சொல்லுகிறார். என் பாட்டி இதை விடவும் சின்ன சிறுகதையை சொன்னார். உங்கள் பாட்டியும் சொல்லியிருக்க கூடும். இப்போதெல்லாம் பாட்டிகளே இல்லை. யாரும் பாட்டிகள் ஆவதில்லை. இல்லையா? என் பாட்டி சொல்ல, ஒரு ஊர்ல ஒரு நரி. அடுத்த லைன், கதை அதோட சரி என்று அவர் சொல்லுவார். ஒரு ஊர்ல ஒரு நரி என்று சொன்ன உடனேயே நமக்குள் தோன்றுகின்ற பற்பல கற்பனைகள் இருக்கு பாருங்க, அதுதான் கதை. அதுதான் கதை. நரி என்றதும் நமக்கு என்ன தோன்றுது? தந்திரமான பிராணி ஒன்று தோன்றுது. நரி தந்திரமானது என்று எவன் கண்டுபிடித்தான்? மனிதனை விடவா நரிக்கு தந்திரமானது? எந்த நரி காப்பி சாப்பிட்டுக் கொண்டு அடுத்த நரியை கெடுப்பதற்கு யோசித்தது? மனிதர்கள் தான் செய்வார்கள். மனிதர்கள் தான் அப்படியெல்லாம் செய்வார்கள். ஒரு நரி இன்னொரு நரியை கெடுப்பதற்கு யோசிப்பதே, துரோகம் செய்வதற்கு யோசிப்பதில்லை. துரோகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியவதில்லை. பாவம், பசியால் அலைகின்றன நரிகள். நாய்களும் நரிகளும் பூனைகளும் பசியால் அலைகின்றன. மனிதர்கள் ஒன்றுதான் மூளையால் அலைகிறார்கள். மூளையை கொண்டு அலைகிறார். இதைத்தான் அடிப்படையிலான கதை எழுதுபவர்கள் அப்படித்தான். நாங்கள் மொழியை கொண்டு கதை எழுதுறோம். மொழியை கொண்டு உலகம் முழுக்க புத்தகங்களின் மீது பெரிய காதல் இருக்கு. சீனாவிலே அண்மையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நம்ம ஊர் ஏடிஎம் இருக்கு இல்லையா? பணம் இருந்தால் நீங்கள் பணம் எடுக்கலாம். இருந்தால் தான் எடுக்கலாம். ஏடிஎம்னா பணம் இருக்கிற இடம். உங்க பணம் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? உங்க பணம் இருந்தாலும் கூட சமயங்கள் எடுக்க முடியறதில்லை. கியூவில் நிற்கிறோம். நம்ம நிற்க வச்சுட்டாங்கல்ல. ஓகே. சீனாவிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏடிஎம் மாதிரியே புத்தகங்களுக்கான ஏடிஎம் பண்றான். இந்த வெளியே புத்தகங்களின் பெயரும் பக்கத்தில் அவருடைய விலையும் போட்டுறான். நீங்க அந்த புத்தகம் வேணும்னாக்கா அந்த அந்த பணத்தை ஏடிஎம்ல போட்டு செலுத்திட்டு அந்த நேம் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்கா புத்தகம் கீழே விழுது. இது எவ்வளவு ஒரு நல்ல முயற்சி. ஏடிஎம்ல உங்க கையில பணம் இருக்கிற பொழுது நீங்க புத்தகம் வாங்கலாம். இப்படியாக புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள்.
புத்தகங்களை கொண்டு சேர்க்கிறார். ஸ்வீடன்ல ஒரு நிகழ்ச்சி, பண்டிகை நாட்களில் மக்கள் கூடுகிற கூட்டங்களின் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த ஊர் இலக்கியத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு, மேக்கப் செய்து கொண்டு பாத்திரங்கள் அவர் மக்கள் மத்தியிலே போவார்கள். மக்கள் அவர்களை பார்த்ததோ இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் என்று பேசிக் கொள்வார்கள். இங்கு பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலிக்கும், இந்த பாத்திரம் வருகின்ற நாவல், இந்த பாத்திரம் வருகின்ற காப்பியம் வெளியே விற்பனைக்கு கிடைக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குரல். இப்படியெல்லாம் புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். ஸ்வீடன். அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது, நான் அமெரிக்காவுக்கு 4 முறை போயிருக்கிறேன். அது பெருமையா சொல்லலை, ஒரு ஒரு கருத்துக்காக சொல்றேன், பொய் சொல்லலான்னு சொல்லி 4 முறை போயிருக்கேன். பல மாநிலங்களுக்கும் போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரே இடம் காஃபி பார்கள் தான். காஃபி இருக்கிறது, 6 விதமான காஃபி இருக்கும், எதுவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு காஃபி ஷாப்பிலும் ஒரு நூலகம் இருக்கும், ஒரு நூலகம் இருக்கும். அந்த நூலகம் எப்படிப்பட்ட நூலகம் தெரியுமா? நீங்க படிச்சுட்டு அந்த காஃபி சாப்பிட்டே படிக்கலாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம், அங்கேயே நீங்கள் இருக்கலாம். இங்கே நம்ம ஊர் சரவணபவனுக்கோ அல்லது மற்ற ஹோட்டலுக்கு போகிறீங்க, 10 நிமிஷம் ஏன் சார் காலி பண்ணல, கேன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டல்ல போப்பா எழுந்திரிச்சு. அங்கே எத்தனை மணி நேரம் வேண்டும்லாம் உட்காரலாம், படிக்கலாம். அந்த படித்து முடிக்கலைன்னா புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம். மனிதர்களை நம்புகிற மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். அந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அதற்கு நிகரான இன்னொரு புத்தகத்தை கொண்டு போய் நூலகத்தில் வைத்துவிடும். இப்படியான ஒரு வாய்ப்பை அமெரிக்க நூலகங்கள்ல காப்பிக்காரர்கள் விரும்புகிறார். ஜப்பானுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு உணவை ஆர்டர் பண்ணுவீர்கள், ஏதையான ஒரு கோழி அல்லது கீரைத்தண்டு, இவங்க வசதி போல ஏதோ ஒன்று நீங்க பண்றீங்க, காஃபி கேட்குறீங்க. இவைகள் அனைத்தும் உருவாகி வருவதற்கு 10லேருந்து 15 நிமிஷங்கள் ஆகும். இந்த 15 நிமிஷங்கள் சும்மா இருக்கலையா, நம்மளால என்ன பண்ணுவோம், சும்மா தான் இருப்போம், ஏதாவது பண்ணும். ஒவ்வொரு மேசைக்கு கீழே இது போல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்திலே புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து நீங்க படித்துக் கொண்டிருக்கீங்க. எவ்வளவு நுணுக்கமா செய்யலாம் பாருங்க. மனிதர்களை படிக்க வைப்பதற்கு இவ்வளவு தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏனென்றால் நாமெல்லாம் பள்ளிக்கூடத்திலும் படிப்பதில்லை, கல்லூரியிலும் படிப்பதில்லை. நாம் படிக்காதது வேற, நமது பேராசிரியர்கள் கூட படிப்பதில்லை. எனக்கு நிறைய பேர் தெரியும். நான் பல்கலைக்கழகத்தில் கூட கௌரவ ஆசிரியனாக அகௌரவமாக வேலை பார்த்தேன். எனக்கு தெரியும் எத்தனை பேர் நாம் படிக்கிறோம். டாக்டரேட் வாங்கிய பிறகு புத்தகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை. இப்படியாகத்தான் நமது வாழ்க்கை போய்கொண்டு. நல்லது போகட்டும், விஷயத்துக்கு. உலகம் முழுக்க கதைகள் எழுதப்படுகின்ற உலகம் முழுக்க. இன்றைய தேதியில் நண்பர்களே, 2033 மொழிகளில் மாதம் தோறும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதப்படுகின்றன. இந்த கதைகளுக்குள் தமிழும் அடங்கும். ஒரு சிறுகதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நகைச்சுவை கதை மாதிரி இருக்கும், ஆனா நகைச்சுவை கதை அல்ல. ஒரு நாடகம், இது போன்ற ஒரு மேடை. இந்த மேடையிலே ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது நண்பர், இந்த நீலச்சடை போட்டிருக்கிற நண்பர், அவருக்கு பக்கத்தில் உள்ள நண்பர், பக்கத்தில் உள்ள நண்பருக்கு தும்மல் வருகிறது. தும்மல் வந்தால் யாரும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு தும்புறது இல்லை. கொஞ்சம் முன்னால குனிஞ்சு அச்சு அப்படி சொல்லிட்டு தும்பார். தும்முன பிற்பாடுதான் முன்னால உட்கார்ந்தவர் லேசா திரும்பி யார் தும்பனான்னு பார்க்கறான். பார்த்தா அவனும் இல்லை, அவனு ஜட மாதிரி உட்கார முடியாது இல்லை யாரு. அப்பதான் தும்பனவனுக்கு தெரியுது அவனுடைய மேலதிகாரி மேல தும்பிட்டோம். மேலதிகாரி மேல தும்பிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வந்து போச்சு. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு திரும்பி, என்னப்பா, தும்மல்ங்கிறது
ரொம்ப இயற்கையான சமாச்சாரம். அது திட்டமிட்டு வர்றதில்லை. அதுவும் நீங்கன்னு தெரிஞ்சாக்கா நான் இந்த பக்கம் திரும்பி இருப்பேன், இவன் மேல இருப்பேன். சாரி சார் அப்படின்னு, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாடகத்தை பாருன்னு சொல்றதே கோபமா சொன்ன மாதிரி இவனுக்கு பட்டு போச்சு. குற்றமுள்ள நெஞ்சு இல்லையா? நாடகத்தை பார்க்க முடியல. 5 நிமிஷம் ஆச்சு. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு. நாடகம் சுவாரஸ்யமா நடந்துகிட்டு இருக்கு. திரும்பி என்னப்பா? தும்மலுங்கிறது ரொம்ப இயற்கையான சமாச்சாரம். நாடகத்தை பாருங்க அப்படி. இப்ப உண்மையிலேயே அவர் கோவம் வந்து போச்சு. நாடகம் சுவாரஸ்யமா நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்வல் வந்தது. இன்டர்வல் எழுந்திரிச்சு போய் அதிகாரி காஃபி குடிக்கிறார். பின்னாலேருந்து ஒரு குரல், எஸ்கியூஸ் மீ சார். இந்த காஃபி அதிர்ச்சி அடைஞ்சு அந்த காஃபிக்கு ஆடியோடு பின்னால் திரும்பி என்னப்பா? தும்பலுங்கிறது ரொம்ப தொலைச்சிரும். இப்போ உள்ளபடியே அவருக்கு கோபம், உள்ளபடியே இவனுக்கு பயம். நாடகத்தை பார்க்கவே முடியல. எழுந்திருச்சு அவருடைய வண்டி இருந்த இடத்துல வந்து நிற்கிறான். நாடகம் முடிஞ்சு ஆபீஸ் இருந்ததார். யாரோ நிற்கிறாங்களே சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு. நான் தான். என்னையா இங்கே? இல்லை சார், தும்பலுங்கிறது ரொம்ப இயற்கையான சமாச்சாரம். நீங்கள் பாரு போ பேசாம, என் கோவத்தை சென்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து போயிட்டார். இவன் வீட்டுக்கு வரான். மனைவி கேட்குறாங்க, பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? பேய் அறையில் எங்கள் ஆஃபீஸர் தான் பேசிட்டார். ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அவர் மேலே தும்பிட்டேன். அட முட்டாளே, தும்புறதுக்கு இடமா இல்லை உனக்கு. உன்னை வாழ்நாளும் கட்டிக்கிட்டு வாழ்ற என்ன தும்பி இருக்கலாம், என் மேலே தும்பி இருக்கலாம். எதுக்கு அவன் மேலே போய் தும்பினேன்? நாளை காலையில் உன் வேலை போகத்தான் போகுது. நான் என் குழந்தைகள நெடுத்தரில் நிற்கத்தான் போகிறோம். போதும் இல்லை. இரவு முழுக்க தூங்க முடியல அவனால். கடிகாரம் டிக்கு டிக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு. 3 மணி ஆச்சு. அதுக்கு மேலே முடியல அவனால். எழுந்திருக்கிறான். அவனுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிறான். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் யூனிஃபார்ம் இருக்கும். யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். எங்கே? ஆஃபீஸர் வீட்டுக்கு. 3:45. பேய்கள் கூட நடக்க முடியாத ஒரு நேரம் அது. பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் போகிறான். அப்போல்லாம் அந்த எலக்ட்ரிசிட்டி வரல. அந்த கயிறை பிடிச்சி எடுத்தா அவர் ரூமில் நங்கன்னு மணி அடிக்கும். இழுக்கிறான். ஆஃபீஸர் எழுந்துச்சு மணியை பார்க்குறாரு. 3:45. 3:45க்கு அவரை எழுப்பக்கூடியவங்க நாட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் கவர்னர், இன்னொருத்தர் மினிஸ்டர். இந்த 2 பேரில் யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் அவசரமாக எழுந்துருச்சு. அவன் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தடுமாறி இருட்டில் வந்து கதவை திறந்துக்கிட்டு சொல்யூட் வச்சு நிற்கிறான். யார்? ஆஃபீஸர். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிற்பாடு தான் நிற்கிறது இவன் தெரியுது. நம்ம ஆளுகளுக்கு சல்யூட் வைக்கிறதா இல்லையா? ஆஃபீஸர் நமக்கு ஐக்காடி அவன் சல்யூட் வைக்கிறாரு. அவன் குழப்பத்தில் நிற்கிறான். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பிற்பாடு தான் இவன் அவருக்கு தெரியுது. என்னையா இது? தும்பலுங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையான சமாச்சாரம் சார். அது தெரியாம இது என்ன? துப்பாக்கி. மீண்டும் ஒரு முறை இந்த தேசத்துக்குள்ள உன்னை எங்க சந்திச்சாலும் இதை நான் பயன்படுத்தாமல் இருக்க போறது. இது இந்த தேசத்தின் மீது சத்தியண்டா போடா அப்படின்னு நடைப்பிணமாக நமது கதாநாயகன் வீட்டுக்கு திரும்புகிறான். நண்பர்களே, இது வரைக்கும் ஒரு 1.5 பக்கத்து கதை. இது மேக்சிமம் 2 பக்கம். தமிழில் கூட 2.25 பக்கம்தான். இது மொழியாக்கம் செய்யப்பட்டு தமிழில் வந்திருக்கு. அச்சு மேலே சாதாரண ஒரு பெயர். அவன் வீட்டுக்கு வர்றான். தன்னுடைய உத்தியோக ஆடையை காட்டி மாட்டுறான். படுக்கையில் படுக்கிறான். கடைசி வரி இப்படி முடிகிறது.
அடுத்த நாள் காலை அவன் மனைவி வந்து அவனை எழுப்புகிறாள். அவன் ஏற்கனவே இறந்து போயிருந்தான். அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். பயத்தில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். இந்த கதை நண்பர்களே 1904 வெளிவந்த கதை. ரஷ்ய சமூகம் இது மொழியாக்கம் செய்த ஐரோப்பிய சமூகம் இதை படித்தது. நமது குமாஸ்தாக்கள் இப்படியாக செத்து பயந்து வாழ்கிறார்கள் என்ற அந்த சிந்தனையில் மிகப்பெரிய விளைவை மக்கள் சந்தித்தார்கள். இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். நண்பர்களே, 1904 எழுதப்பட்ட இந்த கதை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. கதை எப்போதும் செத்து போவதில்லை. கதைகள் உயிரோடு இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. 1904 எழுதப்பட்ட இந்த கதையின் விளைவாக 1917 புரட்சி நடந்தது. ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட கதைகள் என்று 12 கதைகள் சொல்லுவார்கள். அந்த 12 கதைகள் இந்த கதையும் ஒன்று. ஒரு தேசத்தின் புரட்சிக்கே வித்திட்டது கதை, சிறுகதை. கதை எழுதுபவன் இப்படி எழுத வேண்டும் அல்லது எழுதாமல் இருக்க வேண்டும் இல்லையா? நான் கொஞ்ச காலம் கவிதை எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு பிற்பாடு தான் நான் எழுதுறது கவிதை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், என் கூட கவிதை எழுத ஆரம்பித்தவர், இப்போ பெரிய கவிஞர் அவர் சொன்னார், நீங்கள் டாஸ்டாவ்ஸ்கி மாதிரி எழுதுறீங்க சார். டாஸ்டாவ்ஸ்கி லெனின் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர். நீங்கள் டாஸ்டாவ்ஸ்கி மாதிரி எழுதுறீங்க. எனக்கு பயம் வந்து போச்சு. டாஸ்டாவ்ஸ்கி அது வரைக்கும் நான் படித்ததே இல்லை. தமிழ் மொழிபெயர்ப்பதற்கு தோமுசி ரகுநாதன் மொழிபெயர்த்திருக்கார். அதை வாங்கி பார்த்தா 2 விஷயம் தெரிஞ்சுது. ஒன்று, நான் டாஸ்டாவ்ஸ்கி இல்லைங்கிறது. இதை படித்தானே என்ன டாஸ்டாவ்ஸ்கின்னு சொன்னானே அவனுக்கு அவன் தெரியாதுன்றது. அவனும் அவரை படித்தான். அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டு 2 தத்துவம் தான். ஒன்று, கவிதை எழுதி தொண்டு செய்யலாம். 2வது, கவிதை எழுதாமல் இருப்பதனாலும் தமிழுக்கு தொண்டு செய்யலாம். ரொம்ப பேருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் இதுதான். ரொம்ப பேருக்கு சொல்ல வேண்டியது. கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள், கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற சமூக பயன் விளையாத எந்த இலக்கியத்தாலும் லாபம் இல்லை. ஒரு சொல்லை நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு சிக்கனமாக இருப்பீர்கள்? எவ்வளவு சிக்கனமாக நாம் எழுதுவோம். 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒன்றாலும் எழுதலாம் என்று நினைத்தால் தான் இப்படி எழுதி கொண்டிருக்கிறோம். 100 வார்த்தைகளில் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் 500 வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா தமிழ் மொழி அவ்வளவு வளமுடையது. நீர் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை சொற்கள்? குளிர்ச்சியான நீரை சொல்வதற்கு, சூடான நீரை சொல்வதற்கு மிதமான எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றன இல்லையா? எத்தனை ஒரு மொழியிலே உருவாக்க வேண்டும் என்றால் பல 100 ஆண்டுகள் செல்லும். ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு மனித குலம் பல 100 ஆண்டுகள் சிந்திக்கிறது. அப்படி சிந்தித்து நம் தலைமுறைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு மொழி. அந்த மொழியை எவ்வளவு ஜாக்கிரதையான பயன்படுத்தும். தமிழ் தாயின் தலைமகனே அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறான். ரைட், நமக்கு புரியுது. யாராக இருக்கட்டும், நமக்கு என்ன ஆகிறாங்க, அவன் தான் தலைமகன்னா எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் கடைசி மகனாக 2 போடுறேனே, அது பிரச்சனையே இல்லை. தமிழ் தாயின்றான், விட்டுறான். தமிழை பற்றி இப்படி தான் நம்முடைய கவலை இருக்கு. தமிழ் எழுத தெரியாதவர்கள் கூட, ஒரு லைன் எழுத தெரியாது, வரி எழுத தெரியாதவர்கள் எல்லாம் தமிழை பற்றி